போன கிளாஸ்ல இந்த வினாவில் பின்னிக்கிற 5 கேள்வி 3 கேள்வி இருக்குது. இந்த வினாவில் வந்து 3 கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்ன சிலருக்கு வந்து போன கிளாஸில் கொஞ்சம் பேர் நோட் பண்ணினேன். அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் டைம் நான் பேசுகிற விளங்குதா? விளங்குதுண்டா கை வைத்துங்க. நேரம் முன்னுக்கு பின்னுக்கு வந்தா எப்படி நாம அட்ஜஸ்ட் பண்றேன்னு தெரியா? சரியா? முன்னா பின்னா விட சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் பேரை பார்த்து நான் 10 நிமிஷம் முந்தினா இப்படி அது சரி பண்றேன்னு கேட்டா கொஞ்சம் கூட கூட சொல்ற மாதிரி விளங்கிச்சு எனக்கு. அப்ப அது உங்களுக்கு விளங்கலைன்னு எனக்கு விளங்குது. சரியா? ரைட். இப்ப நேரம் என்ன நேரம்? 10 10. சரியான? 10 10. இந்த நேரம் வந்து 10 நிமிஷம் பிந்தினது என்று சொன்னா என்ன நேரத்துக்கு நாம வைக்கணும்? யாருக்கேலும் 10 நிமிஷம் பிந்தினது என்று சொன்னா இது சரியான நேரத்துக்கு மாத்தணும்டா 10 மணி, அடுத்தது 10:20 எந்த விட வரும்? 10 நிமிஷம் பிந்தினது. இது 10 நிமிஷம் பிந்தினது என்று சொன்னா இந்த டைமை நாம சரியான டைமுக்கு மாத்தணும் என்று சொன்னா நாம என்ன டைமுக்கு வைக்கணும்? 1 2 10 நிமிஷம் பிந்தினது. இந்த இருக்கிறது 10 நிமிஷம் பிந்தின டைம் என்று சொன்னா நாம என்ன டைமுக்கு நாம வைக்கணும்? 10 10ங்கிறது 10 நிமிஷம் பிந்தினது. அப்ப சரியான டைம் என்ன? என்ன டைம்? ரைட். இதுலயும் கொஞ்சம் பேருக்கு குழப்பம். சில பேர் 1 ஆன்சர் காட்டுறாங்க. சரியா? ரைட். இப்ப அட்ஜஸ்ட் பண்ற எப்படி என்று சொன்னா 10 நிமிஷம் பிந்தினது என்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சரியா? ஒரு ஆள் பிந்தி வாராரு. அப்ப அவரை நாம எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா அவர் நாம என்ன செய்ய வேண்டா தள்ளிடணும். இப்ப ஓட்ட போட்டி என்று வருது. ஒரு ஆள் வந்து பிந்தி பிந்தி வாராரு. இவர் முன்னுக்கு ஆகணும் என்ன செய்யணும்? அவரை வந்து கூட்டணும். சரியா? அப்ப கூட்டி விட்டா இன்னும் டக்குன முன்னுக்கு ஆயிட்டு ஓடிடுவார். அப்படித்தானே? ஃபாஸ்ட் அவர் வந்து வெள்ள என்னமெண்டா ஃபாஸ்டா கூட்டணும். அப்ப இவர் வந்து பிந்தினாளா 10 10ங்கிறது பிந்தினது. அப்ப சரியான டைமுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்டா கூட்டணும். அப்ப 10 10 அறிகிறது 10 நிமிஷம் கூட்டணும்டா 10:20 வரணும். சரியா? அதாவது பிந்தினா கூட்டணும், முந்திட்டு சொன்னா கூடிட்டு சொன்னா குறைக்கணும். சரியா? அதாவது கூடிட்டு முந்திட்டு 10 நிமிஷம் முந்தினது என்று சொன்னா 10 நிமிஷத்தை நாம குறைக்கணும். இவ்வளவுதான் இப்ப சொல்றது. சரி, இந்த டைம் வந்து இப்படி பாரு. இப்ப 10 இந்த டைம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூடியது முந்தினது 10 15 நிமிஷம் முந்தின டைம். அப்ப சரியான டைம் என்ன? 1 10:45 10:15 என்ன விட வரும்? 10 நிமிஷம் முந்தின டைம் இது என்று சொன்னா சரியான டைம் என்ன? கூடிட்டு ரெண்டா குறைக்கணும். அப்ப இதை குறைச்சா நம்ம இப்படி கொண்டு வரணும். சரியா? இப்படி கொண்டு வரணும். இதுதான் சரியான டைம். சரியா? கூடிட்டுண்டா குறைக்கணும், குறைஞ்சிட்டு அதாவது பிந்திட்டு என்று சொல்லி சொன்னா கூட்டணும், கூட்டணும்னு சொன்னா முன்னுக்கு கொண்டு போகணும். இப்படி ரைட். அப்படி என்று சொன்னா எனக்கு இந்த காட்டுப்படுற நேரம் 10 நிமிஷம் பிந்திய நேரம்.
சரியான நேரம் என்ன? மனசுக்கு நீங்க எடுங்க பாப்ப, நான் சொல்லுவேன் ஆன்சர். இந்த காட்டுப்படுற 3 மணி 10 நிமிஷம் பிந்தின நேரம். சரியான ஆன்சர் 3:10 கை வைத்துங்க. சரியான டைம் 3:10 கை வைத்துங்க. 2:50 கை வைத்துங்க. இது பிந்தின டைம். இது பிந்தின டைம். பிந்திட்டு வாராளண்டா அவரை கூட்டணும். கூட்டினா 10:10 வரும். சரியான டைம். சாரி, 3:10 வரும் சரியான டைம். சரியான டைம் 3:10 தான் ஆன்சர். சரியா? இப்ப பாருங்க இன்னும் ஒன்று. இப்ப வந்து 3:40 என்று வைங்க. 3:40 டைம். இந்த டைம் 5 நிமிஷம் முந்தின டைம். 5 நிமிஷம் முந்தின டைம். அப்ப சரியான டைம் என்ன? முந்திரிக்கு என்று சொன்னா கூடிரிக்கு. அப்ப கூடினா என்ன செய்யணும்டா? கழிக்கணும், குறைக்கணும். சரியா? அப்ப கழிக்கிறேன்னு சொன்னா 5 நிமிஷத்தை கழிக்கணும். கழிச்சா ஆன்சர் இது வந்துச்சா? இது வந்துச்சா உங்களுக்கு? 3:35. இன்னும் முழங்காம யார் இருக்கா? இப்ப டைம் வந்து சரியா 4 மணி 10 நிமிடம். சரியான டைம் 4 மணி 10 நிமிடம். இந்த நேரம் 5 நிமிடங்கள் பிந்தியது. 5 நிமிடம் பிந்தினது. சரியான டைம் என்ன? 4:05 என்கிறார்கள். ஆன்சர் பண்ணுங்க. கை வைத்துங்க. பிந்தின டைம் சொன்ன. இப்ப இது வந்து 4:10 பிந்தின டைம். 5 நிமிஷம் பிந்திட்டு. சரியான டைம் 4:05 என்றா கை வைத்துங்க. ஒரு ஆளை கொள்ளுங்க. ஆயிஷா கொள்ளுங்கல்ல. ரைட். சரியான டைம் 4:15 என்று சொன்னா கை வைத்துங்க. சரியான டைம் 4:15. இது பிந்தி போயிருக்குது. அதாவது குறைஞ்சு போயிருக்குது. சரியா? பிந்தினேண்டா குறைஞ்சிருக்கின்றது வச்சுக்கொள்ளுங்க. குறைஞ்சிருந்தா என்ன செய்யணும்டா? கூட்டணும். எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம். 5 நிமிஷத்தை கூட்டினா 4:10 4:10 5 நிமிஷமும் 4:15 இப்படி வரணும். சரியா? பிந்தின டைம் சுருக்கமா சொல்ல போனா பிந்தின டைம் 5 நிமிஷம் பிந்திட்டு என்று சொல்லி சொன்னா நாம் 5 நிமிஷத்தை சரியாக்குறதுக்கு கூட்டணும். சரியா? நம்ம சரியாக்குறதுக்கு 5 நிமிஷத்தை கூட்டணும். இது வந்து இந்த டைம் இந்த இன்னொன்று இந்த டைம் வந்து 10 நிமிஷம் முந்தின டைம். இந்த டைம் 10 நிமிஷம் முந்தின டைம். அப்ப சரியான டைம் என்ன? டைம் 5:20 காட்டுது. இது 10 நிமிஷம் முந்தின டைம். கூடியிருக்குது. கூடியிருந்தா என்ன செய்யணும்? குறைக்கணும். குறைச்சா 10 நிமிஷத்தை குறைச்சா சரியா 5:20 அண்டிக்கிறது 5:10 வரும். விளங்கிட்டாப்ப? விளங்கிட்டு தானே? ரைட். அப்ப கூடியிருந்தா குறைக்கணும், குறைஞ்சிருந்தா கூட்டணும். அதாவது பிந்திருந்தா எத்தனை 10 நிமிஷத்துல பிந்தினா 10 நிமிஷத்தை கூட்டணும். 5 நிமிஷத்துல முந்தி இருந்தா 5 நிமிஷத்தை கழிக்கணும். கூடியிருந்தா கழிக்கணும். சரியா? பிந்திருந்தா கூட்டணும். இப்ப ஓகே தானே? சரி, இப்ப நாம அந்த கேள்விக்கு போவோம். சரியா? ரைட். இப்ப கேள்விக்கு போனோம்னு சொன்னா 8வது கேள்வியை பாருங்க. 8வது கேள்வி. சரியா? நிதூரிகனின் கைக்கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 3 நிமிடம் பிந்தி ஓடியது. ஒமேஷனின் கைக்கடிகாரம் 5 நிமிடங்கள் முந்தி ஓடியது. குறித்த தினம் 6 மணிக்கு இருவரது கைக்கடிகாரங்களும் சரியான நேரத்தை காட்டின. அதே தினம் காலை 11 மணிக்கு நிதூரினதும் ஒமேஷினதன் கைக்கடிகாரங்கள் காட்டும் நேரங்கள் முறை. சரியா? அப்ப ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். இது ஃபர்ஸ்ட் உள்ள 5 கேள்வியில ஒன்று.
அதே மாதிரி கேள்வி. அப்ப இதுக்கு செய்முறையை பார்த்தோம்னு சொன்னா சரி, ஆன்சர் என்ன? உங்களோட ஆன்சரை காட்டுங்க. 1 2 3 ஏற்கனவே சொல்லி தந்தபடி செய்திருக்கலாம். உங்களோட ஆன்சர் 2ஆவதா? 2ஆவது வராது, பார்த்து கொள்ளுங்க. 2ஆவதுன்னு சொல்றீங்க, 2ஆவது வராது, பார்த்து கொள்ளுங்க. ரைட். எப்படி என்று சொன்னா சரியா, நிது அடுத்தது உமேஷ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவரோட சரியான டைம் வந்து 6 மணிக்கு காட்டுது. சரியா, சரியான டைம் வந்து 6 மணிக்கு காட்டுதான். நிதுட கை கடிகாரம் 3 நிமிஷம் பிந்தினது. இவர 3 நிமிஷம் பிளஸ் பிந்தி கிடக்கு. இவர சரியா 5 நிமிஷம் முந்தி கிடக்கு. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் இவர் 3 நிமிஷம் பிந்தி 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 ஓடும். இவர் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 5 நிமிஷம் கூடி 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 ஓடும். 6 மணிக்கு 2 பேரையும் ஒரே டைம். சரியா, இப்ப 11 மணிக்கு என்ன டைம் கேட்காங்க. 11 மணிக்கு என்ன டைம் வரும்? இப்ப 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி. இதில தான் நம்ம என்னென்ன டைம், அவர் என்ன டைம், வேற என்ன டைம் நம்ம பார்க்கணும். சரியா, ரைட். 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலத்துக்கு வர்ற 3 நிமிஷம் குறையும். சரியா, அடுத்த 1 மணித்தியாலத்துக்கு 3 நிமிஷம் 3 நிமிஷம் 6 நிமிஷம் குறையும். அடுத்தது 9 நிமிஷம் குறையும். அடுத்தது 12 நிமிஷம் குறையும். அடுத்தது 15 நிமிஷம் குறையும். இப்ப 11 மணி காட்டுறதுக்கு 11 மணி காட்டுறதுக்கு 15 நிமிஷத்தை கழிச்சு விட்டோம்டா. வேண்டா, குறையுது, கழிச்சு விட்டோம்டா 11 மணியில இருந்து 15 நிமிஷத்தை கழிக்கணும். சரியா, கழிச்சு விட்டோம்டா 0த்துல போகாது. கடனை வாங்கினோம்டா இது 10 ஆகி இங்க 60 ஆகும். அப்ப 60ல 15 போனா 45, இதுல 10 அப்படியே. அப்ப இவர டைம் என்னண்டா 10:45 நிதுரிது. அவர டைம் என்ன? ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் கூடும். அப்ப 5, இதுக்கு 10, இது 15, 20, 25. அப்ப 11 மணி காட்டக்குள்ள வேற 25 நிமிஷம் கூடியிருக்கும். அப்ப 11 25 11 25 ஒமேட. சரியா, அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லி சொன்னா சரியா 2ஆவது ஆன்சர். அப்ப என்ன, அப்ப 2ஆவது வரான்னு சொன்னீங்க, இப்ப 2ஆவது சொல்றீங்க. கேட்கலாம் தானே, கேட்கலாம் தானே. நான் 2ஆவது ஆன்சர் சொன்னா அங்க அம்மா பார்த்துட்டு மா அதை தாங்கம்மா, ஆன்சர் சரிம்மா, தாங்கம்மா அப்படி நீங்க இப்படி அங்க கவனிப்பீங்களே. அதனாலதான் இப்ப நான் வேற விடைன்னு சொன்னா சரியா பார்த்துட்டீங்க. ஓமா இல்லையா? சரியா, எப்படியோ விட என்ன எப்படி எடுக்காரு என்னோட எப்படியோ பார்ப்பீங்க. ஆன்சர் இதுதான் சொன்னா அப்ப உங்களோட சரி என்று சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா யாரும் அங்க லஞ்சல் திருப்புவீங்க. அதனாலதான் நான் சொன்னேன். 2ஆவது ஆன்சர் எடுத்தாக்கு. சரி, ஓகே. 7ஆவது கேள்வி. 7ஆவது கேள்வி. ஏழாவது கேள்வியில கணினில வீட்டிலிருந்து அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 2ஆவது. சரியா, 7ஆவது கணினிலா வீட்டில் உள்ள கை கடிகாரத்தின் நேரம் குறிப்பிட்ட நேரத்திலும் பார்க்க 15 நிமிடங்கள் பிந்தியது. அவட கடிகாரம் வந்து வீட்டில் இருக்கிற கடிகாரம் 15 நிமிஷம் பிந்தினது. இதற்கேற்ப முற்பகல் 7:15க்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட கணினிலா அலுவலகத்துக்கு செல்லும் போது சரியான நேரத்தை காட்டும் அலுவலக கடிகாரத்தின் முற்பகல் 8:15 இருந்தது. அவள் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல எடுத்த நேரம் என்ன? சரி, இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கேள்வி வந்து நிறைய பேர் செய்யறதில்ல. என்ன காரணம்னு சொன்னா இது சரியான டைமை நம்ம கண்டுபிடிக்காத பிரச்சனை. சரியா, இப்ப அவட முதல்ல வசனத்தை வாசிக்கக்குள்ள வடிவா பார்க்கணும்.
கணினிலா வீட்டில் உள்ள கடிகாரம் 15 நிமிடங்கள் பிந்தினது. அவட வீட்டு கடிகாரம் 15 நிமிஷம் பிந்தினது. ரைட். அவட வீட்டு கடிகாரம் 7:15 காட்டிட்டா உண்மையா டைம் என்ன? இப்பதான் நான் பிந்தின டைம்னு சொன்னா என்ன சொன்னா உண்மையான டைம் என்ன? அவட மணிக்கோடு வந்து காட்டுற, அதாவது வீட்டு மணிக்கோடு, ரைட், வீட்டு மணிக்கோடு 7:15 காட்டுது. சரியானது. இது 15 நிமிஷம் பிந்தினது. அப்ப 15 நிமிஷம் பிந்தினது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடிகாரத்தை காட்டினேன். 15 நிமிஷம் பிந்தினா என்ன செய்யணும் நாம சரியாக்குறதுக்கு? யார் சொல்லுவீங்க? 15 நிமிஷம் பிந்தினா பர்சின் சொல்லுங்க. ஓகே கொடுங்களேன். ஓகே பண்ணப்படையதில்லை. சார் 8 மணிக்கா என்ன செய்யணும் மட்டும் கேட்டேன். கூட்டணும் சார். கூட்டணும். வெரி குட். அதான் கேட்டேன். அப்ப 15 நிமிஷம் பிந்தினா இதை சரியாக்குறதுக்கு நம்ம கூட்டணும். பிந்தி இருந்தா கூட்டணும். சரியா? பிந்தி இருந்தா நம்ம கூட்டணும். அப்ப 15 நிமிஷத்தை கூட்டினோம்டா உண்மையான டைம் 7:30. ஓமா இல்லையா? 7:30 உண்மையான சரியான டைம். சரியா? இப்ப 7:30 ஆபீஸுக்கு அலுவலகத்துக்கு போறாரு. அங்க போய் பார்க்காரு 8:15 சரியான நேரமா. அப்ப 8:15 சரியான நேரத்துல காட்டுது. அப்ப அவர் வீட்டில இருந்து ஆபீஸுக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்த? இதுதான் கேள்வி. அப்ப என்ன? முடிஞ்சத்துல இருந்து ஆரம்பிச்சதை கழிப்போம். இது 8:15. 8:15 இருந்து 7:30 நம்ம கழிச்சோம்னா 15 இருந்து 30 போகாது. மணித்தியாலமெல்லாம் நம்ம கழிச்சு பழகிருக்கணும். இந்த 15 இருந்து 30 போகாது. இல்லையே, நான் இப்படி கேட்பேன். 5 இருந்து 10 போனா 5 அப்படி செஞ்சோட்டு அவண்டுல இருந்து போகாது. கடனை வாங்கினா 11, 11 இருந்து போனா 85 எல்லாம் மாறிடு. அப்ப கணக்கு செய்யக்குள்ள கடிகார நேரங்கள் நம்ம செய்யக்குள்ள ஃபர்ஸ்டுக்கு இந்த ரெண்டையும் தான் பார்க்கணும். 15 30 போகுமா? போகாது. கடனை தாடான்னு கேட்டா இவர் 60 தான் தருவாரு. அப்ப 60 தந்தா 60 15 75. 75 இருந்து 30 போகணும். 75 30 போனா 45. இது கொடுத்ததால இது 7 ஆயிடும். அப்ப 7 போனா போச்சு. அப்ப 45 நிமிடம். யாருக்கு ஆன்சர் சரி? ஆன்சர் சரி எடுத்தார்கள். சரி. அப்ப 7ஆவதுக்கு 45. 3ஆவது விடு. 6ஆவது கேள்வி. இதுக்கு 3ஆவது விடு. 6ஆவது கேள்வி. நிக்சனின் கைக்கடிகாரத்தில் நேரம் 11 மணியை காட்டியது. இருப்பினும் அதன் பிறகு அக்கடிகாரமானது ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒரு தடவை 15 நிமிடங்கள் குறைவாக நகர்ந்து 3 மணித்தியாலங்களுக்கு முன்பே முற்றிலும் நின்று விட்டது. 3 மணித்தியாலத்துக்கு முன்பே அது நின்றுட்டு. அது நின்ற போது காட்டப்பட்ட நேரம் பிற்பகல் 1:15 எனின் கடிகாரம் தற்போது காட்ட வேண்டிய சரியான நேரம் என்ன? உங்களோட ஆன்சரை காட்டுங்க பாப்போம். என்ன மாதிரி விளங்கிருக்கேன்னு பாப்போம். என்ன டைம்? நுஹா ஒளிம்பிறீங்க. நுஹா ஒளிம்பிறீங்க. தூங்கினா தூக்கம் தான் வரும். ஒளிம்பிறீங்க. இல்ல ஒளிம்பிறீங்க. சரியா? ரைட். நைட் கிளாஸ்ல படிக்கக்குள்ள தூங்கிட்டு
படிக்கிற சரி வராது. தூங்கினா அப்படியே தூக்கம் வந்துடும். ஒளிம்பி இருந்தா தான் தூக்கம் வராது. சரி, இப்ப என்ன? திருப்பி ஒரு தரம் கேள்வியை வாசிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது அவர கடிகாரம் 11 மணிக்கு சரியான டைம் காட்டிட்டு, அதன் பிறகு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் சரியா, ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 15 நிமிஷம் வந்துட்டு குறைய போகுது, குறைஞ்சிட்டு போகுது. இப்படி குறைஞ்சிட்டு போய் சரியா, ஒரு கட்டத்துல அது நின்றுட்டு, அது நிக்கக்குள்ள 1:15 காட்டி. இப்ப 3 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் பார்க்காரு 1:15 அவர் அது நின்றுச்சு. இப்ப அவர் பார்க்கிற டைம் என்ன டைம் கொஞ்சம் கேட்டி? சரியா, கொஞ்சம் 15 கேள்வி விளங்கினாக்கள் கேட்டுங்க. கேள்வி விளங்கினது வயல சொல்லிக்கிறேன். 15 அதாவது 11 மணிக்கு சரியா டைம் காட்டிச்சு. அதுக்கு பிறகு 15 நிமிஷம் குறைய காட்டிச்சு. குறைய காட்டிப்பட்டு 1:15 குறைஞ்சு காட்டக்குள்ள 1:15 வரும் தானே, அந்த டைம்ல நின்றுட்டு. சரியா, எப்ப நின்றீங்கண்டா இவர் பார்க்கக்குள்ள 3 மணித்தியாலத்துக்கு முன்ன அது நின்றி. 3 மணித்தியாலத்துக்கு முன்ன அது நின்றி என்று சொன்னா இப்ப டைம் என்ன? 2 ஹவரும் 2 ஹவர் இதுதான் கேள்வி. ஒன்று இப்ப பாருங்க, சரியா, உறவு 11 மணி 11 மணிக்கு சரியான டைம். 11 மணிக்கு காட்டின டைம் சரி. அதுக்கு பிறகு 12 மணியாக 15 நிமிஷம் பிந்திட்டுன்னு சொல்றாங்க. 15 நிமிஷம் பிந்திட்டு. 15 நிமிஷத்தை கழிச்சோம்னா என்ன டைம் காட்டும்? இப்ப நாம ஒவ்வொன்றா போட்டு வரணும். எவ்வளத்த 1:15 வருது என்று பாக்குறதுக்கு. சரியா, 15 நிமிஷத்தை கழிச்சா என்ன வரும்? 12ல 15 நிமிஷம் கழிக்கணும். 0த்துல போகாது. கடன் வாங்கி 60ல 15 விட 45, இங்க 1 போனா 11:45. அப்ப காட்டிக்க போது 11:45 காட்டிக்க போகுது. 11:45 காட்டிக்க போகுது. இன்னும் 1:15 ஆகலே இல்ல. ரைட். அடுத்தது 1 மணி. 1 மணி ஆகக்குள்ள 30 நிமிஷத்தை கழிக்கணும். ஏன்? அடுத்தடுத்த போகக்குள்ள இங்க அடுத்தது போனா 15 30 நிமிஷத்தை கழிக்கணும். அப்ப 1 மணிக்கு 30 நிமிஷம் போனா 12:30. சரியா, 12:30. அடுத்த 2 மணி ஆகக்குள்ள 2 மணி சரியான டைம் 2 மணி. 2 மணியா இருக்கக்குள்ள இங்க எத்தனை நிமிஷத்தை கழிக்கணும்? 45 நிமிஷத்தை கழிக்கணும். 2 மணி ஆகக்குள்ள 45 நம்ம கழிப்போம். கழிச்சோம்னு சொன்னா 0த்துல போகாது. 45 60 அண்டா 1 இது 60. 60ல 45 போனா 15 1. அப்ப 1:15. சரியா, 2 மணி ஆகக்குள்ள 1:15. இப்ப சொல்றாங்க 3 மணித்தியாலத்துக்கு முன்பே அது நின்றுட்டு. சரியா, 3 மணித்தியாலத்துக்கு முன்பே அது நின்றுட்டு. இப்ப 2 மணிக்கு நின்றிருக்கு 1:15. இது விளங்குதா? டைம் 2 மணி ஆகக்குள்ள 1:15க்கு நின்றிக்கு. இவர் பார்க்காரு 3 மணித்தியாலத்துக்கு புறவுதான் பார்க்காரு. அப்ப இது 1 மணித்தியாலம், அங்கால 2 மணித்தியாலம், அங்கால 5 வந்தா 3 மணித்தியாலம். இப்ப 5 மணியில இருந்து பார்க்கக்குள்ளதான் 3 மணித்தியாலத்துக்கு முதல்ல 1:15 காட்டி. இப்ப விளங்குதா? சரியா, அப்ப என்ன டைம் வரும்? அந்த இப்ப நான் பார்க்கக்குள்ள 3 மணி, இப்பதான் 2 மணின்னு சொன்னா சரி, இப்ப 5 மணின்னு சொன்னா 3 மணித்தியாலத்துக்கு முதல்ல ஓஃப் ஆயிருக்கு. இந்த கதை சரியா இல்லையா? சரி, அப்ப ஆன்சர் வந்து 5. 5 மணி என்றது 2வது ஆன்சர். விளங்கிட்டா? ஆன்சர் முதலாவது வராது. 2வது ஆன்சர் 5 மணி என்றது வரும். சரி, அதோட இந்த டியூட்ல வர கேள்வி முடிஞ்சு அடுத்தது சேம் டைம். சரியா, அதாவது புது டியூட் ஒன்று போட்டிருந்தனா அந்த டியூட்ல வந்த கேள்விகள். இதுக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் ஒன்றாக நடைபெற்ற நேரங்கள்.
இதுல யாரும் தெரியாம இருக்கிறீங்களா? ஒன்றாக நடைபெற்ற நேரம் எங்களுக்கு காண தெரியாங்கிற யாரைக்கிறீங்களா? காண தெரியாங்கிறாக்கள் மட்டும் கைவித்துங்க. நான் ஆக்களை ஐடென்டிஃபை பண்ண தானே வேணும். ஒன்றாக நடைபெற்ற நேரம் எங்களுக்கு காண தெரியா. வீடியோ கோவிச்சு கொள்ளக்கூடா. பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா கோவிச்சு கொள்ளக்கூடா. எந்த புள்ளட்ட கேள்வி கேட்கிறல்ல என்று மட்டும் என்ன குறை சொல்லக்கூடா. என்ன காரணம்னு சொன்னா வீடியோ ஆஃப்ல இருக்கிறாக்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறல்ல. சரியா? வளமையாவே நான் அப்படித்தான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாக்களை நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டா எனக்கு டைம் போகும். எல்லாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சில பேர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. மற்ற ஆக்கள் வந்துட்டு கேள்வி கேட்க வேண்டாம் அப்படியே இருப்பாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த உங்களுக்கு கேட்கிற டைம் இன்னொரு பிள்ளைக்கு நான் கேட்டுக்குவேன். அப்ப அது வீடியோ ரெடியா இருக்கா, நான் கேள்வி கேட்டா அந்த பிள்ளை சொல்றதுக்கு ரெடியா இருக்கா அந்த வீடியோ மொத்த பார்த்துட்டு நான் கேள்வி கேட்பேன். இல்ல ஆட்கள் இல்லையான்னு சொன்னா அதுக்கப்புறம் இருக்கா 2 நேரம் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆன்சர் வராது. அடுத்த ஆளுக்கு நான் மாத்துவேன். அப்ப அந்த டைம் எனக்கு வேஸ்ட். அதால தான் வீடியோ ஆன்ல இருக்கிறார்கள் மட்டும்தான் நான் கேள்வி கேட்கிறேன். ரைட். இப்ப சரியா இத படிப்போம். என்னடா ஒன்றாக நடைபெற்ற நேரம். ஒன்றா நடைபெற்ற நேரம்னு சொன்னா என்னண்டா ஒரு கிரவுண்டுல சரியா ஒரு கிரவுண்டுல இப்ப பல நிகழ்ச்சிகள் ஒன்றா நடக்கும். ஈட்டி எறிகிற, பரிதி வட்டம் வீசுற, உயரம்பாயிர இப்படி சரியா பல நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் ஒரே டைம்ல நடக்கும். இப்ப நான் ஒன்று சும்மா சொல்றேன் என்னண்டா சரியா ஒரு கிரவுண்டுல 2-3 கிரவுண்டு இருக்கு. சரி, இந்த கிரவுண்டு இப்படி 2-3 கிரவுண்டு. இதுல கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் என்ற விளையாட்டு நடக்குது. காலையில 8 மணில இருந்து சரியா 11 மணி வரைக்கும் கிரிக்கெட் நடக்குது. பக்கத்துல இன்னொரு கிரவுண்ட் இருக்குது. அதுக்குள்ள ஃபுட்பால் நடக்குது. ஃபுட்பால் மேட்ச். அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்னு சொன்னா ஃபுட்பால் அது வந்து காலத்துல 8:30 இருந்து 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் நடக்குது. ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ரைட். இன்னொரு கிரவுண்ட் இருக்குது. அதுவும் பக்கத்துல தான். சரியா? அப்ப அந்த இதுல வந்துட்டு என்னன்னு சொன்னா எல்லை நடக்குது. எல்லை விளையாட்டு. சரியா? ரைட். அங்க அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கான்னு சொன்னா 8:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு முடியும். எல்லை விளையாட்டு. இப்ப கேள்வி கேட்காங்க இந்த 3 நிகழ்ச்சியும் ஒரே டைம்ல எப்படி என்ன எத்தனை மணித்தியாலத்துக்கு ஒரே டைம்ல நடந்துச்சு என்று கேள்வி கேட்காது. இது 8 மணிக்கு தொடங்கி 11 மணிக்கு முடிஞ்சது. இது 8:30க்கு தொடங்கி 12 மணிக்கு முடிஞ்சது. இது 8:45க்கு தொடங்கி 10 மணிக்கு முடிஞ்சிச்சு. அப்ப இந்த விளையாட்டு 3ம் ஒரே நேரத்தில் நடந்திருக்குதானே சிலதுகள். சரி, கொஞ்சம் மணித்தியாலத்துல ஒரே நேரத்துக்கு நடந்திருக்கு. சரியா? இப்ப 8 மணிக்கு தொடங்கக்குள்ள இதுவும் ஸ்டார்ட் ஆகல, இதுவும் ஸ்டார்ட் ஆகல. ஓமா இல்லையா? இது 8 மணிக்கு தொடங்கக்குள்ள இது இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சரியா? ரைட். அதே போல இது 10 மணிக்கு முடியக்குள்ள மற்றது 2 முடியவே இல்லை. 10 மணிக்கு முடியக்குள்ள மற்றது 2 முடியல. ஒன்று 11க்கு இன்னொன்று 12க்கு முடியவே இல்லை. சரியா? அப்ப ஒன்றா நடந்தது நாங்க எப்படி பாக்குறேன் என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு 8 மணிக்கு தொடங்கி 11 மணிக்கு இந்த அரைக்கிறது. அடுத்தது 8:30க்கு தொடங்கி 12 மணிக்கு அடுத்தது 10:45க்கு தொடங்கி 8:45க்கு தொடங்கி 10 மணிக்கு. இது ஆரம்பம், இது முடிவு. இது ஆரம்பம், இது முடிஞ்சது. இப்படி கேள்வி வந்தா நாம என்ன செய்யணும்னு சொன்னா சரியா தானே இதுல ஆரம்பிச்சதுல எது கடைசி ஆரம்பிச்ச இந்த டைம்ல ஆரம்பிச்சிருக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கா அதுல என்ன டைமுக்கு கடைசி ஆரம்பிச்சு. இதுல என்ன டைமுக்கு கடைசி என்று சொன்னா 8:45க்கு கடைசி. முடிஞ்சத்துல எதுக்கு முதல்ல முடிஞ்சு முடிஞ்சத்துல எதுல முதல்ல முடிஞ்சு என்று சொன்னா இங்க
10 மணிக்கு முடிச்சு. 11 மணி, 10 மணி, 12 மணி, 10 மணி. அப்ப இதுல எது முதல்ல வரும் கேட்டா இது முதல்ல வரும். இப்ப இந்த 2 நேரத்துக்கு இடையிலான மணித்தியாலங்கள் தான் ஒன்றா நடந்தது. விளங்குதா? 2க்கும் இடையிலான டைம் தான் ஒன்றா நடந்தது. இப்ப 8:45 இருந்து 10 மணி வரைக்கும் ஒன்றா நடந்தது. அப்ப 8:45 இருந்து 9:45 வரைக்கும் ஒரு மணித்தியாலம், அங்கால 15 நிமிஷம். சரி, அப்ப ஒரு மணித்தியாலமும் 15 நிமிடமும் என்று சொல்லி இந்த கேள்விக்கு ஆன்சர் வரும். இதை விளங்கி நகல் கைதுங்க. ஓகே, அப்படி என்று சொன்னா நமக்கு அந்த 3 கேள்வி இருக்கு. அந்த 3 கேள்விக்கும் நம்ம ஆன்சர் எடுப்போம். சரியா? ரைட். பாடசாலை நிகழ்வு ஒன்று நேர ஒதுக்கீட்டில் 12 மணி தொடக்கம் 1:15 வரை மாணவர்களுக்கான நேர வரைக்கும், அதாவது மதிய உணவுக்கு ஆசிரியர்களுக்கான நேர ஒதுக்கீடு, டீச்சர்ஸ்மாருக்கான நேர ஒதுக்கீடு 12 மணி தொடக்கம் 1:45 வரைக்கும். மாணவர்களுக்கான நேர ஒதுக்கீடு 12:30 தொடக்கம் 1 மணி வரைக்கும். சிற்றூழியர்களுக்கான நேர ஒதுக்கீடு, அதாவது பியோன்மாரு, அவங்களுக்கான நேர ஒதுக்கீடு 12:15 தொடக்கம் 12:45 வரைக்கும். என்று சொன்னா 3 நிகழ்ச்சிகளும் ஒன்றாக மதிய உணவு நடந்தது. எப்ப என்று கேட்டீங்க. அப்ப இதை நாம டைமை போட்டு பார்த்தோம்னா லேசா செய்யலாம். இது அதிலே வச்சு செய்யற கஷ்டம். அப்ப நீங்க கட்டாயம் ஒரு வெள்ளை பேப்பர் நீங்க தட்டினா தருவாங்க எக்ஸாம் பேப்பர்ல, அதில் நீங்க எழுதி பார்த்துட்டு தான் கொடுக்கணும் இதுக்கு ஆன்சர். சும்மா கொடுக்கல நீங்க. சரியா? அப்ப டீச்சர் மார்க்கு எப்பன்னு சொன்னா 12 மணில இருந்து போட்டிக்குது 1:15 வரை. 12 மணில இருந்து 1:15 வரை. அடுத்தது ஸ்டூடெண்ட் மார்க், மாணவர்களுக்கு பின்ன 12:30 இருந்து 1 மணி வரை. 12:30 இருந்து 1 மணி வரை. அடுத்தது லேபர், சிற்றூழியர் மார்க், அதாவது பியோன் மார் வருவாளி, அவங்களுக்கு எப்படி சொன்னா 12:15 இருந்து 12:45 வரை. சரியா? 12:45 வரை. இது ஸ்டார்ட், இது எண்ட், முடிகிறது. இது ஸ்டார்ட்ல, இது முடிகிற. சரி, இப்ப ஆனா மைக் ஆன் பண்ணுங்க. ஆரம்பிச்சதுல கடைசி ஆரம்பிச்ச நேரம் என்ன? 12:30 சார். 12:30. ஓகே. சாகிரா, முடிஞ்சதுல முதல்ல முடிஞ்ச டைம் என்ன? 1 மணி சார். அந்த 12:30க்கு இங்க நினைக்கிறது. அடுத்தது 12:30க்கு இங்களை நம்பர் ஒன்று போட்டீங்க. அது 12:45 முதல்ல முடிஞ்சது. 12:45. சரி, ரைசுல் ஆயிஷா, இந்த கேள்வி வந்தா நாம எப்படி செய்யற? முடிந்த நேரத்துல இருந்து ஆரம்பித்த நேரத்தை கழிக்கணும். என்ன முடிஞ்ச நேரத்துல இருந்து என்ன ஆரம்பிச்ச நேரத்தை கழிக்கணும்? 12:30 இருந்து இல்ல, ஆன்சர் ராங். வேற யார சொல்லுவீங்க? வேற அஸ்மா சொல்லுங்க. தொடங்கினத்துல வந்து கூடியதும் முடிஞ்சதுல வந்து தொடங்கினத்துல சொல்லுங்க. தொடங்கினத்துல கூடியதை முடிஞ்சதுல குறைந்ததையும் எடுத்து கழிச்சு பார்த்தா, அதாவது தொடங்கினத்துல எது கடைசா தொடங்கின? சரியா? இது தொடங்கினத்துல, இந்த தொடங்கினத்துல எது கடைசா தொடங்கின? ஆயிஷா இப்படித்தான் ஆன்சர் பண்ணணும். ரைசுல் ஆயிஷா,
இப்படித்தான் ஆன்சர் கேட்கணும். தொடங்கினத்துல எது கடைசியா தொடங்கின என்று சொன்னா இதுதான் கடைசியா தொடங்கின. ரைட். முடிஞ்சத்துல அடுத்தது என்ன கொடுக்கணும்? முடிஞ்சத்துல வந்து கூடிய முடிஞ்சத்துல எது பெஸ்டா முடிஞ்ச? முடிஞ்சத்துல இந்த அடிக்கும். முடிஞ்சத்துல எது பெஸ்டா முடிஞ்ச? இது மூலம் முடிஞ்சது. இதுல எது முதல்ல முடிஞ்சுன்னா இது முதல்ல முடிச்சு. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலான டைம் 12:30க்கும் 12:45க்கும் இடையிலான டைம். அப்ப இந்த 12:45 இருந்து 12:30 கழிச்சிங்களா 15 நிமிஷம் என்று வரும். சரியான? அப்ப முதலாவதுக்கு ஆன்சர் 15 நிமிஷம். விளங்குது ஆஷா? சரியா? ரெண்டாவது கேள்வி. களியாட்ட விழா ஒன்றில் ஆண்களுக்கான நேர ஒதுக்கீடு 2 மணி தொடக்கம் 4:30 மணி வரைக்கும். சிறுவர்களுக்கான நேர ஒதுக்கீடு 2:30 மணி தொடக்கம் 6 மணி வரைக்கும். பெண்களுக்கான நேர ஒதுக்கீடு 3 மணி தொடக்கம் 6:30 வரைக்கும். ஏனெனில் களியாட்ட விழாவில் 3 வகை தரப்பினருக்கும் ஒன்றாக இருந்த காலம் எவ்வளவு என்று கேட்டீங்க. களியாட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு இருக்கு, அதாவது ப்ரோக்ராமோட நடக்குது. அதுல உள்ளுக்கு அலோட் பண்ணுவாங்க. சரியா? எத்தனை மணிக்கு என்று சொன்னா எத்தனை மணிக்கு உங்களை அலோட் பண்ணுவாங்க உள்ளுக்கு ஆக்கலை. இப்ப அலோட் பண்றது என்னன்னு சொன்னா ரெண்டாவது கேள்வி. ஆண்களுக்கானது 2 மணி தொடக்கம் 4:30. அப்ப ஆண்கள் ஸ்டார்ட் ஆரம்பம் முடிவு. இதுல 2 மணியில இருந்து ஆண்களுக்கு 4:30 வரைக்கும் ஆம்பளையில் அந்த கிரவுண்ட் சொன்னா சரியா அதுக்குள்ள நிப்பாங்க. அதுக்கு மேல நிக்க மாட்டாங்க. 4:30 மணி இப்போ போயிடுவாங்க. அடுத்தது சிறுவர்கள் 2:30 தொடக்கம். சிறுவர்கள் 2:30 தொடக்கம் எத்தனை மணி வரைன்னு சொல்லி சொன்னா 6 மணி வரைக்கும் சிறுவர்கள் இருப்பாங்க. அடுத்தது பெண்கள் 3 மணி தொடக்கம் 6:30 வரைக்கும் பெண்கள் இருப்பாங்க. சரியா? 3:30. சரி நூறு எப்படி செய்யலாம்? 3 மணிலிருந்து 2 மணியை கழிக்கிறீங்க. ஆரம்பிச்சதுல எது கடைசி ஆரம்பிச்சது? என்ன டைம் கடைசி ஆரம்பிச்சாங்க? 3 மணி. 3 மணி ஆரம்பிச்சதுல இதுல கடைசி ஆரம்பிச்ச லேட்டா ஆரம்பிச்ச 3 மணி. ரைட். அங்கால ரோஹாய் அடுத்த இதுல எதை எடுக்கணும்? 6:30. ஏன் 6:30? முடிஞ்சதுல எது கடைசியா முடிஞ்சதா? ஓ அப்படி பாக்குறியா? சரி அப்ப 6:30 எடுத்தா 6:30க்கு ஆண்கள் நிப்பாளா? சொல்லுங்க. 4:30 மணிக்கு ஆண்கள் போயிடுவாங்க. அப்ப 3 பேரும் ஒண்டா வருவாங்களா? இல்ல. அதாவது ஆண்கள் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் கிரவுண்டுக்குள்ள நிக்கலாம். சரியா? இப்ப கேட்டிருக்குது, கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஆண் பெண் சிறுவர் எல்லாரும் ஒண்டா நிக்கிற டைம் என்ன? எத்தனை மணி நேரத்துக்கு நிப்பாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க 6:30 மணிக்கு என்று சொல்றீங்க. 6:30 மணிக்கு ஆண்கள் நிற்க மாட்டாங்களே, 4:30க்கே போயிடணும் ஆண்கள். சரியா? ரைட். என்ன டைம் வரும்? யாரு சொல்லுவீங்க? முடிஞ்சத்துல எதை பாக்குற? எது? சைனா, பாத்திமா, சைனா எந்த டைம் வரும்? இந்த 3ல எந்த டைம் எடுக்கணும்? நானு 4:30 சார். 4:30. ஏன் 4:30?
அதுதான் சார் முதல் தொடங்குது. வெரி குட். அந்த டைம் தான் முடிஞ்சத்துல முதல்ல முடிஞ்சது. முடிஞ்சத்துல முதல்ல முடிஞ்சது இந்த டைம் தான். சரியா? இதுல ஆரம்பிச்சத்துல கடைசி, முடிஞ்சத்துல முதல். அதாவது இப்படியும் பார்க்கலாம். ஆரம்பிச்சது, முடிஞ்சது. இது கடைசி. ஆரம்பிச்சதுல கடைசி, முதல்ல முடிஞ்சத்துல முதல். அதாவது இப்படி மாறி பாருங்க. மாத்தி மாத்தி என்று பாத்துங்க. சரியா? ரைட். இப்ப இதுக்கும் 3 மணிக்கும் 4:30க்கும் இடையிலான நேர வித்தியாசம். 4:30ல இருந்து 3 மணி கழிக்கீங்கன்னு சொன்னா 30 நிமிஷம். 1 மணி 30 நிமிடம். 1 மணி 30 நிமிடம். யாருக்கு ஆன்சர் வந்து? ஆன்சர் சரி. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. தொலைக்காட்சி நேரம் பார்த்த நேரம் தரப்பட்டுள்ளது. விமலா 9:30 தொடக்கம் 10:45 வரைக்கும். கேள்வி நீங்க வாங்கிக்கிறீங்க. விமலா 9:30 தொடக்கம் 10:45 வரைக்குமாம். அடுத்தது ஆதவன் 10 மணி தொடக்கம் 11:50 வரைக்குமாம். அடுத்தது ராமு 9:40 தொடக்கம் 10:55 வரைக்குமா. 3 பேரும் ஒரே டைம்ல டிவி பார்த்த எத்தனை மணித்தியாலத்துக்கு பார்த்திருக்காம். அப்ப இதுல ஆரம்பிச்சது இது. இதுல ஆரம்பிச்சதுக்கு என்ன பார்க்கணும்டா? கடைசி. ஆரம்பத்துல எது எது கடைசி ஆரம்பிச்ச என்று சொன்னா 10 மணி கடைசி. முடிஞ்சத்துல இது முதல்ல முடிஞ்சு. முதல்ல முடிஞ்சு 10:45 10:55 11:50 ஆண்டு கிட்ட 10:45 முதல்ல முடிஞ்சு. அப்ப 10 மணிக்கும் 10:45க்கும் இடையிலான டைம் என்ன? 10:45 இருந்து 10 மணியை கழிச்சீங்கன்னா 45 நிமிடம் என்று வரும். எத்தனையாவது ஆன்சர் என்று சொன்னா 3வது ஆன்சர். சரியா இல்லையா? சரி. இப்ப அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. சரியா? 10 மணிக்கு முடிக்குமா? அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு கடிகாரம் 12 மணிக்கு ஒரு முறை, அதாவது 12 மணிக்கு ஒரு முறை ஒலிக்கும். அது முதல் முறையாக நண்பகல் 12 மணிக்கு ஒலித்தது. அதன்படி அக்கடிகாரம் 43வது முறை ஒலிப்பது. 43வது முறை. உங்களோட ஆன்சரை காட்டுங்க. என்ன எடுத்திருக்கீங்க? என்ன ஆன்சர்? இந்த கேள்வி செய்யறதுக்கு சரியா கஷ்டப்பட்டோம் அங்கிறார்கள் மட்டும் கழிது. ஆன்சர் செய்வாரு. இதுல சரியா தெரியாது. தெரியாம தான் போட்ட ஆன்சர். ரைட். ஓகே. கிட்டத்தட்ட 2 பேருக்கு விளங்கல் என்றாலும் அது விளங்கப்படுத்துற சந்தோஷம். சரியா? என்னன்னு சொன்னா இப்ப 12 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். சரியா? ஒரு கடிகாரம் இருக்கு. 12 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். உதாரணத்துக்கு 6 மணிக்கு அடிச்சா, சரி 6 மணிக்கு அடிச்சா அடுத்த 12 மணித்தியாலம் அடுத்த 6 மணி. 10 மணிக்கு அடிச்சா அடுத்த 10 மணி. திருப்பி அடுத்த 10 மணி. மாறி 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 பெல் அடிக்கும். ஒன்று காலையில 10 மணி, அடுத்த இரவில 10 மணி. அப்பதான் 12 மணித்தியாலம் வரும். சரியா? ரைட். இப்ப ஒரு மணிக்கூடு வந்து முதலாவது பெல் எப்ப அடிக்குதுன்னா நண்பகல் 12 மணிக்கு. நானா பானா 12 மணிக்கு முதலாவது அடிக்குது. 2வது பெல் நள்ளிரவு, அதாவது ராவில 12 மணிக்கு அடிக்குது. 12 மணி ஒரு நாளையில எத்தனை தரம் பாரு? 2 தரம் பாரு. எப்ப? மத்தியானத்துல உண்டு, நாம தூங்குற டைம்ல உண்டு. 2 தரம் தான் பாரு. சரியா? பின்னத்துல வருமா 12 மணி? பின்னத்துல வருமா? இல்ல, 2 தரம் தான் வரும். பின்னத்துல எவ்வளத்த வரும்? பின்னத்துல 2 தரம் தான் வரும். 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 2
சார் நான் 2 நள்ளிரவா சொன்னேன் சார். பின்னரத்துல தலையாட்டின வார்த்தை வருமாண்டு கேக்கையும். ஓ இப்படி 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 ஆட்டினவா. பின்னரத்துல எத்தனை மணிக்கு வரும்? 12 மணி. சொல்லுங்க. சார் வராது சார். அப்பயே நாட்டினேன். ரைட். மத்தியானத்துல மதியம்ல 12 மணிக்கு ஒரு தரம் வரும். அடுத்தது இரவு 12 மணிக்கு ஒரு தரம் வரும். இரவு வாடுறது 2வது பெல்லடி. அடுத்த நாள் நண்பகல்ல 3வது பெல். அடுத்த நாள் நல் இரவு 12 மணிக்கு 4வது. அடுத்த அண்டு நண்பகல் 12 மணிக்கு 5வது. அடுத்த அண்டு நள்ளிரவு இரவு டைம்ல 12 மணிக்கு 6வது பெல். இப்ப பாருங்க சரியா, பகலையில அடிக்கிறதெல்லாம் ஒற்றை எண்ணில வருது. எப்படி? 1 3 5 ஒற்றை எண்ணில வருது. பகலையில அடிக்கிறதெல்லாம். இரவையில அடிக்கிறதெல்லாம் இரட்டை எண்ணில வருது. 2 4 6. அதாவது இரவு டைம்ல அடிக்கிறதெல்லாம் இரட்டை எண்ணில வருது. இப்ப 43ங்கிறது ஒற்றையா இரட்டையா? 43ங்கிறது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண். அப்ப ஒற்றை எண் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் நண்பகல்ல பகல் டைம்ல தான் அடிக்கும். இப்ப விளங்கிட்டா? சரியா? அப்ப ஆன்சர் என்னன்னு சொன்னா நண்பகல் 12 மணிக்கு என்கிறது. சரி, அடுத்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. அடிக்கடி நீங்க பேஸ் பண்ண கேள்வி. அடிக்கடி செய்முறை குறிப்புல இதுக்கு என்ன ஆன்சர் கேட்கிற கேள்வி. என்னன்னு சொன்னா, இந்த ஒரு மணிக்கூடு இருக்குது. இந்த மணிக்கூடுல காலை 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் இப்படி மணிக்கூடு. இதுல காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் மணித்தியாலமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை தரம் சந்திக்கும்? இந்த கேள்வி நிறைய தரம் பார். ஹனிசுதீன் கேட்டதானே செய்முறை குரூப்ல? ரைட். யாருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும்? ஷான் என்ன ஆன்சர்? காலையில எத்தனை தரம்? 11 தரம். சரி பாப்போம். சரியா? இப்ப இந்த மணிக்கோடு காலை 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் எத்தனை தரம் சந்திக்கும்? அப்படி என்று சொன்னா என்ன என்று சொன்னா, இப்ப பாருங்க, நான் 12 மணில இருந்து எடுத்து காட்டுறேன். இதைத்தான் கேட்கிறாங்க. என்ன? நிமிடமுள்ளும். இப்ப இது 2 சந்திக்குதா? இப்ப 2 சந்திக்குதா? இப்ப இது 2 சந்திக்குதா? இல்லத்தானே? இப்ப சந்திக்குதா 2? சரி, இப்ப 2 சந்திக்குது. இப்ப எத்தனை மணிக்கு சந்திக்குது? 12 மணிக்கு சந்திக்குது. சரி, இப்ப 12 மணிக்கு சந்திக்குது. சரி, அப்ப முதலாவது அந்த இப்படி பொட்டி என்று போட்டிக்க. இப்படியே பட்டி என்று போட்டிக்கிறேன். இதுக்குள்ள ஒன்று போட்டு 12 மணி எழுதுங்க. அந்த கேள்வி பேப்பர்ல போட்டிக்கிறேன். ஒன்று போட்டு 12 மணிக்கு சந்திக்குது. 2வது தரம். சரியா? மாத்திரனா இப்ப எவ்வளத்தை சந்திக்குதுன்னு பாருங்க. எங்க சந்திக்குது? 1 5க்கு சந்திக்குது. சரியா? அப்ப 2வது என்னண்டா 1 5க்கு. அடுத்தது 3வதுக்கு எப்ப சந்திக்குதுன்னு பார்ப்போம்.
என்ன டைம் 2:10 வருமா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 2:10 வருமா? வருமா 2:10? 2:10 வராது. 2 அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கு. சரியா? அப்ப என்ன வரும்னு சொன்னா 2:11. 2:10 சொன்னா இந்த டைம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா சின்ன முள்ளு வந்துட்டு வேறையா நிக்குது, கொஞ்சம் தள்ளி நிக்குது. அப்ப 2 மொண்டாவாருன்னு சொன்னா 2 மறையணும். அப்படி மறையறேன்னு சொல்லி சொன்னா ஒன்று சின்ன, அதாவது மணித்தியால முள்ளு விளங்கக்கூடாது. அப்ப இப்ப வந்து மணித்தியால முள்ளு உங்களுக்கு விளங்காது. சரியா? அப்ப என்ன டைம் இருக்கின்ற 2:11. அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா 3 இப்ப 3:16. சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா 4வது போட்டோம்டா 3:16. அடுத்தது 4:22. அடுத்த டைம் வந்து 4:22. அடுத்தது 5:23. 5:23. 23 இல்ல 27. 5:27. 5:27. அடுத்தது 6வது 7 8 9 அப்படி போடுங்க. அடுத்தது சொல்றேன். 5:27க்கு பிறகு சில பேர் 6:30 மணிக்கு ரெண்டும் செட் ஆகும் என்று சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே டைம்ல சந்திக்கும் என்று மட்டும் நிறைய கேள்வியும் வந்திருக்குது. 6:30 மணிக்கு, சரியா? 6:30 மணிக்கு ரெண்டும் சரியா நிக்குதா பாருங்க. 6:30 மணிக்கு ரெண்டும் சரியா நிக்கா, பட்டுட்டு நிக்கா? இல்ல. நிறைய பேர் என்ன சொன்னா 6:30 மணிக்கு ஜாயிண்ட் ஆகும்னு சொல்றேன். சரியா? இங்க 6:30 மணிக்கு ஜாயிண்ட் ஆகல. அப்ப என்ன டைம்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க 6:33. 6:33. 6:33. அடுத்தது 7:38. 7:38. அடுத்தது 8:44. 8:44. அடுத்தது 9:49. 9:49. அந்த 10 மணிக்கு 10:55. 10:55. அங்கால திருப்பியும் 12 மணி. 10:55க்கு ப்ரோ அடுத்தது 12 மணி. இப்ப எத்தனை தரம் வருது? நீங்க 1 2 3 போட்டிருப்பீங்க. எத்தனை தரம் வந்துரி ஹாதி? எத்தனை தரம் வந்துரி ஃபசால் ஹாதி? 1 2 3 போட்டு வந்தீங்க 12. எத்தனை தரம் வந்துரி? நான் இங்க ஓர்டர் எழுதல்ல, உங்களுக்கு ஓர்டர் போட பெட்டிட்டு வச்சிருக்கிறேன். ரைட். ஹன்சா யார் கொப்பியை காட்ட போறீங்க? இப்படித்தான் வந்து இதோடு காட்டுங்க பாப்போம். கொப்பி கொப்பி என்ன? அந்த பேப்பரை காட்டுங்க. 11 யாருக்கு வந்து? ரைட். சான் நல்லா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மேல் எடுக்கலாமா? ரைட். சான் வந்து அழிக்கிறாரு பாருங்க. சரியா? 1 5 2 11 4 22 5 27 6 33
அடுத்தது வந்து 7:38, 8:44, 9:49, 10:55, 12 மணி. இப்படி ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்ப சரி. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு மணித்தியாலத்துல, அதாவது 12 மணிலேருந்து அடுத்த 12 மணி வரைக்கும். அப்ப இன்னொரு ஆள் கேட்கிறாரு என்னன்னு சொன்னா, 12 மணிலேருந்து அடுத்த 12 மணி வரைக்கும் தானே. அப்ப 8 மணிலேருந்து அடுத்த 8 மணி வரைக்குமாண்டா என்ன? அதுக்கு வேறு ஆன்சரா? என்று கேட்டா, எல்லாத்துக்கும் ஒன்றுதான். சரியா?